100 நாள் வேலை திட்டத்தை அதிகாரிகள் முறையாக கண்காணிப்பது இல்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தி. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை அதிகாரிகள் முறையாக கண்காணிப்பது இல்லை என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கரூர் அரவக்குறிச்சி பஞ்சாயத்து பகுதியில் நடந்த முறைகேடுகள் பற்றி விசாரிக்க தொடர்பான வழக்கில் நீதிபதிகள் இதனை தெரிவித்திருக்கிறார்கள். அதிகாரிகள் பொறுப்பை உணர்ந்து பணிகளை செய்ய வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. மத்திய ஊழல் தடுப்பு பிரிவு இயக்குநரகம், ஊரக வளர்ச்சித்துறை செயலர், கரூர் ஆட்சியர் ஆகியோர் இந்த வழக்கில் பதிலளிக்கவும் நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கோபிநாத் என்பவர் மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். வழக்கு விசாரணையை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை அதிகாரிகள் முறையாக கண்காணிப்பது இல்லை என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கரூர் அரவக்குறிச்சி கிராம பஞ்சாயத்துக்களில் நடந்த முறைகேடு பற்றி விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கில் 100 நாள் வேலை திட்டத்தை பெரும்பாலான ஊராட்சி தலைவர்கள் கொள்ளையடிக்கும் திட்டமாக பயன்படுத்துகின்றனர் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள். நிச்சயமாக கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த கோபிநாத் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அந்த பொதுநல வழக்கில் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி, குலிகாரன் வலசை, கீழ்பாகம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் ஒன்றிய அரசினுடைய 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த திட்ட பணிகளில் பொறுப்பாளராக உள்ள சிலர் அதிகாரிகளுடன் சேர்ந்து கொண்டு வேலைக்கு வராத பல்வேறு நபர்களின் பெயர்களை மோசடியாக இணைத்தும் மற்றும் வடநாட்டு இளைஞர்களை வைத்து வேலை செய்து மோசடியாக இணைத்து பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுகின்றனர். இது மட்டுமல்லாமல் அங்கு ஜல்ஜீவன் திட்டத்தில் பதியக்கூடிய அந்த குடிநீர் இணைப்புக்கு மாவட்ட நிர்வாகம் 1200 ரூபாய் வசூலிக்க உத்தரவிட்ட நிலையில் இவர்கள் 5000 ரூபாய்க்கு மேல் வசூல் செய்து வருகின்றனர். இதுபோன்று கிராமங்களில் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் முறைகேடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விசாரணைகளை ஒன்றிய அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றுதான் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுதான் தற்போது நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் விக்டோரியா கௌரி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது மனுதாரர் தரப்பில் பல்வேறு ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தனர். இதனை பார்த்த நீதிபதிகள் சில கருத்துக்களை தற்போது தெரிவித்துள்ளனர். அதாவது மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அரசின் திட்டம் சிறப்பு திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த திட்டத்தை ஊராட்சி மன்ற தலைவர்கள் பலரும் இதை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு திட்டமாக செயல்படுத்தி பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுகின்றனர். குறிப்பாக அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் அந்த அதிகாரிகளுடன் இணைந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு மோசடி திட்டமாக இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றனர். எனவே இது சம்பந்தமாக ஒன்றிய அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஒத்திவைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.